இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் உடஞ்சிட்டு அதை நீ மாற்ற போகிறோம். ஆனால் இது இல்லை அரெஸ்ட் ஒன்றுலாம் வராதா இந்த பிரச்சனை? முதல்ல நீ எதில் கலத்தணும்? நான் ஃபுட் ரோஸ்ட்டை முதல்ல கலத்தணும். நீங்கள் தேவையில்லாமல் ஒரு ஷாப்பில் எல்லாம் கொண்டு போய் பைசா குடிக்கிறதுக்கு நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது அவ்வளோ கஷ்டமான வேலை ஒன்றும் கிடையாது, ஈஸி தான். நீங்கள் கடையில் எல்லாம் கொண்டு கொடுத்து மாற்றிட்டதுக்கு ஒரு 6ஆம் நம்பர் அலங்கி இருந்தாலே போதும். ஆனால் இதுக்கு உள்ளே தான் கொஞ்சம் ஒரு சின்ன ரிஸ்க்கான கொஞ்சம் வேலை இருக்குது. அது ஒரு கிளிப் உண்டு, அந்த கிளிப்பை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களை மாட்டது. இல்லை 2 பிரேக் அனிமே ஒரே இதுதான்டா எல்லா வண்டியும். ஆர்எஸ் பஜாஜ் கம்பேர் பண்ணும்போது ஏன் சும்மா அடிச்சு விடுவோம். ஏன் பேச நான் பார்த்தீங்கன்னா காய்ஸ் இது வந்து உடஞ்சி இதுலேருந்து இந்த சைடு நான் இது வந்து உடஞ்சி இனி நம்ம புதிய பிரேக் ஆனே மாட்ட போகிறோம். பாருங்கள், நான் இந்த புதுசில் உள்ள இந்த கிளிப்பு தான் உடஞ்சிது. நான் இந்த ஹோல் வர்றது அந்த கிளிப்பு தான் உடஞ்சி இனி புதுசு மாட்ட போகிறோம். ஒரு சின்ன வேலை தான், அந்த கிளிப்பை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஃபுட் ரோஸ்ட்டை கலத்திட்டு அந்த கிளிப்பை மட்டும் போட்டு டைட் பண்ணாலே முடிஞ்சு, இவ்வளோதான். இவ்வளோ மாட்டும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து மாட்டணும். ஆனால் அந்த கிளிப்பு கிளியர் ஆகலாம், அதை ரொம்ப டைட் ஆக்கணும் கிளிப்பை. அவ்வளோதான், முடிஞ்சு. நீ இந்த ஃபுட் ரோஸ்ட்டை மட்டும் மாட்டினாலே போதும், இவ்வளோதான். இது தெரியாமல் பாதி பேரும் ஒரு ஷாப்பில் கொடுத்து 100 150 கொடுப்பீங்க. பார்த்தியாளா காய்ஸ், இவ்வளோதான் உண்டு ஒரு பிரேக் ஃப்ளூயிட் கேன் மாட்டுறது. இதுதான் நம்ம ஆர்எஸ் காய்ஸ். ஆர்எஸ் வந்து மாடிஃபை பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு ஒயிலட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நேரமே உடஞ்சிருந்த கிளிப்பு, நம்ம அதில் மாட்டினா போகிறோம். மொத்தமாக இந்த பிரேக் மாட்டுறதுக்கு வெறும் 6ஆம் நம்பர் அலங்கியும் 10ஆம் நம்பர் ஸ்பென்னர் இருந்தாலே போதும், முடிஞ்ச அவ்வளோதான். இந்த மாதிரி பிரேக் ஃப்ளூயிட் தான் ஊற்றுறோம். டாட் 4 இதான் வண்டி ஊற்றுனா நல்ல இதாக இருக்கும். பிரேக் பிடிக்கும் போதெல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும். வேறு முன்னாடி அந்த ஸ்க்ரூ போட முன்னாடி அந்த பிரேக் இதை ஆயில ஊற்றிடுங்க. அதான் ஊற்றிட்டு ஏர்லாக் எடுக்கணும், இல்லைன்னா பிரேக்கு ஜாம் ஆகி நிற்கும். அந்த ஏர்லாக் எடுக்க தான் கொஞ்சம் ஒரு பெரிய ரிஸ்க். கரெக்டாக பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஏர்லாக் எடுக்கணும். இது மட்டும்தான் கொஞ்சம் ரிஸ்க்கான இது. ஏன்னா ஏர்லாக் விழுந்துன்னா அடுத்து ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டம். அடுத்து ஏர்லாக் விழுந்துன்னா இது பண்ண அதை முதல்ல நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான். இந்த சைடில் டியூப் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணி ஏர்லாக் எடுங்க. நீங்கள் ஏர்லாக்கு எடுத்தாச்சுன்னு தெரியணும்னா அந்த பபுள்ஸ் வர்றது நிற்கும். அதை ப்ரெஸ் பண்ணி பிரேக்கை அமுத்தி விடுக்கணும். அப்போ தான் அந்த ஏர்லாக்கு போகும். இப்போ ஓரளவு ஏர்லாக் கிளியர் ஆகிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது வராது, பார்த்துக்கிட்டீங்க. இப்போ பிரேக்கை ப்ரெஸ் பண்ணியும் பபுள்ஸ் வராது, ஏர்லாக் எடுத்தாது. இது மட்டும் கொஞ்சம் பார்த்தாகும். இனி நம்ம இந்த போல்ட்டை டைட் பண்ணாலே போதும். நான் அந்த கேப்பை மூடிட்டு போல்ட் டைட் பண்ணாலே முடிஞ்ச, அவ்வளோதான் பிரேக் மாட்டுறது. இவ்வளோதான் காய்ஸ், வண்டியில் பேக் பிரேக் மாட்டியது. இவ்வளோதான் முடிஞ்சு. இனி இந்த பழைய பிரேக்கு அந்த ஆயில் கலைஞ்சதை நம்ம தண்ணி ஊற்றிடணும், இல்லைனா அந்த வண்டியில் அப்படியே இதாகி அது அப்படியே ஒரு படிஞ்சு அப்படியே இருக்கும். அவ்வளோதான், பேக் பிரேக் மாட்டிட்டோம் புதுசு.